இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடு வாஷிங் மிஷின் போடுறதுக்காக கம்ஃபர்ட்டு. சமைச்சு எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. சாப்பிடும் போது பாருங்கள் காய்ஸ். ஓகேவா? சாப்பாடு ரெடி ஆயி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஹாய் செலகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா தூக்கத்துலேயே இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி டே ரொட்டீன் தான். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ தான். ஸோ வந்து இந்த வீட்டுக்கு வந்து டே ரொட்டீனே போடலை. பழைய வீட்டில் போட்டிருக்கோம். இந்த வீட்டில் நாங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை. அது வரைக்கும் டைமே கிடைக்கல எங்களுக்கு டே ரொட்டீன் போடுறதுக்கு. அந்தளவுக்கு ஒரே பிஸி ஒர்க்கு, அங்கே இங்கே அலைச்சல். ஸோ இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து டே ரொட்டீன் எடுக்க போகிறோம். எப்படி இருக்க போகுது, இந்த வீட்டில் எப்படி இருக்க போகுது, அந்த வீட்டில் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இந்த சொன்ன பெட்ஷீட்லாம் மடிக்கணும் காய்ஸ். மடிச்சுட்டு தான் அடுத்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஓகேவா? நான் வந்து பல்லு வளைக்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுற குட்டி? தள்ளி ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து செவ்வாய்க்கிழமைன்றதுனால பெருக்கி வீட்டெல்லாம். அதே மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க. நேற்றுலேருந்தே கொஞ்சம் ஃபீவரு. ரொம்ப பெருக்கி தொடச்சி வீட்டெல்லாம் க்ளீனாக. ஏன்னா உங்களுக்கே தெரியும், லைவில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப உடம்பே முடியல. பெருக்கலாம் அந்த ரூமாச்சும் ஒரே ரூம் இருந்துச்சு கைஸ். சீக்கிரமாக பெருக்கிட்டு போயிட்டேன். இந்த ரூமில் 3 ரூம் இருக்கா, பெருகவே முடியல, துடைக்க முடியல. டென்ஷன் ஆகுது எனக்கு. எல்லாம் தனித்தனியாக ரூம் இருக்கா, டென்ஷன் ஆகுது எனக்கு. துடைச்சி பெருக்கிறதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும். என்ன ஆனாலும் வெள்ளிச்செவ்வாய்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருவோம். அது வழக்கமாக நடக்கிறது. ஓகேவா? அதுக்காக நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி இடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறமா பார்ப்போம். உடச்சி இடிச்சு வச்சுட்டேன். அப்புறமா பூலம் வைப்போம். அது வரைக்கும் நம்ம இங்கெல்லாம் பெருகும். இங்கே தாங்க ஷீரோவோட ஏரியானா, இதுதான் அது ஷீரோவோட ஏரியா. இங்கே தான் அவர் இருப்பார். இப்போ வெளில சுத்த போயிருப்பான் அவன். பார்த்தீங்களா, பெருக்கிறது தான் கஷ்டம். பெருக்கிறதுக்கே நான் வந்து பாருங்க, அங்கே இருந்து ½ hour தான் பெருக்கிட்டு வரேங்க. இந்த ரூம் அவ்வளோ பெருசு. ஒரு ரூம் இருந்தாலே பரவாயில்ல போலையே. இத்தனை ரூம் இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. பெருகிட்டு நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடு துடைக்க போறோம். இந்த வீடு இங்க பாருங்க. நவுரா, வீட்டை கிளீன் பண்றதுனாலே ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். மூஞ்சிலே பட்டிச்சா உனக்கு அடங்கணுன்றது. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடுலாம் நீட்டாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடும். அது வெள்ளிச்சவாலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சுத்தமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து சுத்தமாக வச்சுப்பேன்.
நீங்களும் இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் சுத்தம் பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லுங்கள். டே ரொட்டீன்காகலாம் கிடையாது. நான் வந்து காமனாகவே நான் வந்து இதெல்லாம் தொடச்சி வெள்ளி செவ்வாய் அப்படி தான் வைப்பேன். சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால. இந்த ஷீரோ தான் இந்த இடத்துல அதிகமாக இருப்பான். கதவாண்டா தான் இருப்பான். இது ரூம்கே இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கோங்க. இந்த கிச்சனு பெட்ரூமு ஐயோ ஐயோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடு வாஷிங் மிஷின் போடுறதுக்காக கம்ஃபர்ட்டு. இது பாத்திரம் கழுவுறது. அந்த வீட்டில் கூட இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் இந்த வீட்டில் என்னென்ன வாங்குறது தெரியுமா நான். ஸோ டைல்ஸ் வீடுன்றதுனால எல்லாமே வாங்க வேண்டியதாக இருக்குது. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்ததுனால இதெல்லாம் வாங்குறதா இருக்குது. துணி பவுடரும் இருக்குது, இது வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஓகே, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். டிஃபன் காலையிலே இட்லி வடை இதெல்லாம் சாப்பிடணும். இப்போது நான் போய் பல்லு விளக்கிட்டேன், அவங்க பல்லு விளக்கிட்டாங்க. ஓகேவா, என்ன பண்ணுற? சாப்பிட்டுட்டு இருக்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு வந்தேன். ஸோ டயர்டாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சமைக்க போகிறேன். எனக்கு வந்து ஃபீவர். சமைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம். எல்லாம் கட் பண்ணணும், அந்த கட் பண்ணி சமைக்கணும். எவ்வளோ போகணும்? குறைஞ்சல செய்ய மாட்டியா? காய்கறிலாம் வெட்டிகிட்டு இருக்காங்க மேடம். வெட்டி முடிச்சது என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். சமையல் வீடியோலாம் எந்தில் தான்ப்பா வரும். சாம்பார் வைக்க போகிறாங்க இன்றைக்கி. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறாங்க. குக்கரில் வச்சுருக்காங்க. வச்சாச்சு குக்கரில். பார்த்தீங்கன்னா நான் தான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க. என்ன சமைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் உள் ரூமில். உருளைக்கிழங்கு சாம்பார் இதெல்லாம் செய்யணும். நீங்கள் ஓகே வெயிட் பண்ணி பாருங்கள் டே ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத. அவங்கள்ட்ட ஃபோன் கொடுத்துடலாம், அவங்க எடிட் பண்ணிக்கிட்டு வச்சுருப்பாங்க. எல்லா வேலையும் தொடர்ந்து பண்ணணும் இல்லையா. ஆமாம், லாங்காக போகணுன்னு ஆசைப்பட்றாங்க மேடம். எப்போ போவாங்கன்னு தெரியல, ஆனால் போயிடுவாங்க கண்டிப்பாக. போகணும், போகிறோம், பார்ப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்ம டே ரொட்டீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சாம்பார் வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து சமைச்சிட்டேன். இன்னும் பாத்திரம்லாம் கழுவணும். ஸோ அதுதான் நான் பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து சாதம் வச்சுருக்கோம். இவங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஜாமான்லாம் கழுவணும். பாத்திரம் எவ்வளோ கிடையாது பாருங்கள். ஐயோ மறந்துட்டு ஆஃப் பண்ணுறது குக்கர். இப்போ தான் வேலை கிடக்குது. டே ரொட்டீன்னாலே நிறைய வேலை. பார்த்தது வீட்டில் சும்மாவே வேலை தான். எனக்கு வேலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னும் வந்து சாமிலாம் கும்பிடணும். எதுவும் இல்லை ஏன் சாமிலாம் கும்பிடணும். பார்ப்பீங்க ஓகேவா. ஓகே, சீரோ எங்கே இருக்க? சீரோ சீரோ எங்கே இருக்க? வணக்கம் சொல்லு எல்லாருக்கும். சீரந்தா, சீரோ தம்பி, சீரோ பையா இந்தா.
சீரோவை காணங்கானு தெரியுங்களே, சீரோ பாருங்கள் சேட்டை, ரொம்ப சேட்டைக்கார பையன் அவன். ஓகே, நான் போய் பாத்திரம் கழுவுறேன். சமைச்சி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. சாப்பிடும் போது பாருங்கள் காய்ஸ், ஓகேவா? ஆமாம், அதுக்குள்ளே வந்து கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ லாஸ்ட்டாக காட்டுறேன் இந்த கிச்சன் எப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா என்னென்ன வேலைலாம் பார்க்குறேன். இது டே ரொட்டீன், நம்மளுடைய டே ரொட்டீன். நான் எப்பயுமே வந்து சமையல் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கேஸ்லாம் வந்து தொடச்சி வச்சுப்பேன். நீட்டாக வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்து நான் நீட்டாக வச்சுப்பேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் நீட்டாக வச்சுக்கோங்க. இன்னும் பாத்திரம்லாம் கழுவணும். கேஸை கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு கேஸை கழுவிட்டுருவேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சிங்க்கெலாம் நல்லா கழுவணுங்க. பாத்திரம்லாம் கழுவி வச்சு ஸோ நான் வந்து சிங்க்கெலாம் நல்லா கழுவி எடுத்துக்குவேன். ஓகேவா? ஓகே, பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த கிச்சனுக்கும் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா க்ளீனாக பண்ணிட்டேனா? பாத்திரம்லாம் விளக்கியாச்சு காய்ஸ். அடுத்து என்னங்க சாப்பிட்ணும். சாப்பிடும் போது நீங்கள் பார்ப்பீங்க. நான் அவ்வளோ வேலை செஞ்சு டயர்டாகிடுச்சு காய்ஸ். சாப்பாடு செஞ்சேன், காய்கறி மட்டும் அரிஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு இல்லை. ஜாமான்களும் நான் கிச்சன்லாம் துடைச்சேன், எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ தான் வரேன் உள்ளேயே. அவளுக்கு உடம்பு இல்லை, அதனால் படுத்துருக்காங்க மேடம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஓகேவா? எங்களோட டே ரொட்டீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்னும் சாமிலாம் கும்பிட வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் பார்ப்பீங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நானுமே டயர்டாக இருக்கேன். எனக்கு டிவி பார்க்குறாங்களாம். சாப்பிடும் போது காட்டுறேன். சாப்பாடு ரெடி ஆயிருச்சுல. சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு சாப்பாடு போதும். பார்த்து சாம்பார், மிளகாய் சாம்பார். நல்லா எல்லாம் சூடாக செஞ்சுருக்காங்க. ஓகே, சாப்பிடலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையிலே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தூங்கிட்டேங்க. செம்மையாக தூக்கம், தூங்கி எழுந்துட்டேன். சரி, ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம சாமி கும்பிடலாம், டைம் வர ஆயிடுச்சு, சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஈவினிங் ஆயிடுச்சு, காஃபி குடிக்கலாம். நம்ம பாப்பாவோட கப்பு. ஓகே, இந்த சைடு கேமரா நல்லா தெரியுது, ஏன்னா வெளிச்சம் அப்படி அடிக்குது. வெளில வர செம்ம மழை. ஓகே, பார்க்கலாமா? டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏம்மா இதை தூக்க தான் முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாமிக்கு வந்து பூலாம் அடுக்கிட்டு இருக்கேன். பூ அழகாக வைக்கணும். ஸோ சாமி கும்பிட டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட போகிறோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா இது வீடியோவே அவ்வளோ இல்லை, என்ன பண்ணீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆல்ரெடி எனக்கே பார்த்தா தெரியும், எனக்கு ரொம்ப உடம்பு முடியலங்க, அது ஒன்று. ஆனால் நான் சாப்பிட்டேன். ஸோ அதெல்லாமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு. ஏன்னா அந்தளவுக்கு முடியல. பத்தாவதுக்கு வேலை வேற எங்களுக்கு ரொம்ப இருக்குது. உடம்பே முடியலனால இது ஒரு அர்ஜென்ட்டான வேலைனால நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியுமே உடம்பே முடியல, சாப்பிடவும் முடியலனால சரியா என்ன பண்ணுறது. அதனால இந்த விலாகை நான் முடிக்கிறேன். சாரி, இதுக்கப்புறம் டே ரொட்டீன் எடுத்தேன்னா கொஞ்சம் ஒழுங்காக நல்லா நீட்டாக எடுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அது எரியவே வைக்கல, பக்கத்தில் வச்சா தானே புகை வரும். தூரமாக இருக்குது, 10 அடி தூரத்தில். தம்பியா சீரோ கால் அப்படியே வருவேன். பாப்பான் அப்படிதான் காட்ட இருந்து போனா. எங்கடா அச்சி பட்டு இது தங்கப்பட்டு.